ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் த ஹவுஸ்மேட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுள்லாம் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயின் ஒரு பணக்கார வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த வீட்டில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. பயங்கரமான மர்மமான விஷயங்களும் நடக்குது. இப்போ இதுலேருந்து அந்த ஃபேமிலி ஏன் நம்ம ஹீரோயின் கூட மாட்டிக்கிறாங்க. அந்த வீட்டில் பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குட்டி குழந்தை இப்படி இருக்காங்க. இப்போ இறுதியில் நம்ம ஹீரோயினி அந்த மர்மமான விஷயம் என்ன, அந்த அமானுஷ்யமான விஷயத்துலேருந்து எப்படி அவங்களுடைய ஃபேமிலி வந்து காப்பாற்றுறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஃபஸ்ட்டை வந்து கடைசி வரைக்கும் நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா காட்சிகளையும் அந்த ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவமும் பார்க்கும்போது நமக்கே ஒரு அள்ளுடும். ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும். யாருனாலையும் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஹீரோயின் அவங்களுடைய நடிப்பு தரமாக இருக்குது. அதே மாதிரி அதில் நடிச்சிருக்கிற அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அந்த குட்டி குழந்தை, இந்த 3 பேர் 4 பேர்த்துடைய கேரக்டர் தான் இந்த படத்துடைய ஹைலைட்டே. நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் புத்தகம் நல்லாவே இருக்குது. அதுமாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பரான ஒரு சொல்லப்பட்ட கொடுத்துருக்காங்க. அதுவும் படத்தில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனும் நல்லாவே இருக்குது. அந்த மிடில் ஒரு சீன்ஸ் நல்லாவே இருக்குது. எந்த ஒரு சீனும் நம்ம குறை சொல்ல முடியாத நல்லா என்கேஜாக கொடுத்துருக்காங்க. படத்தை நல்லா பார்க்க இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் ஹீரோயினுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கார் ஒன்று வச்சுட்டு அப்படி அப்படின்ட்டு ஒரு சில காமெடியில் வரும். அது படத்தில் நல்லாவே கிளிக் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஏன்னா ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு ஸ்பீடு இல்லை. ஆனால் ஸ்லோவாக இருந்தாலும் சீன் பை சீனுக்கு நல்ல ஒரு ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து மெதுவாக பார்த்தா தான் புரியும். எனக்கு பயங்கரமாக டஃப்பும் எடுத்தோன்னா பயங்கரமான பேய் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகாது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்து தனியாக போகிறாங்க. மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். இந்த படத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.